எல்லோருக்கும் வணக்கம். தேசாந்திரி யூடியூப் சேனல் சார்பாக தயாரிக்கப்படுற திரைப்பயணி தொடரில் உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகம் முழுவதுமே காதல் கதைகளுக்கு எப்போவுமே பெரிய வரவேற்பு இருக்குது. அது இலக்கியத்திலையும் சரி, திரைப்படத்துலேயும் சரி, காதலை மையமாக கொண்ட படைப்புகளுக்கு வரவேற்பு மாறுறதே இல்லை. ஆனால் என்ன வகையான காதலை சொன்ன படைப்புகள் வெற்றி பெற்றிருக்கு? சேர்ந்த, இணைந்த, இனிமையாக முடிந்த காதல் கதைகளை விடவும் தோல்வியுற்ற, பிரிந்து போன, இணைய முடியாத காதல் கதைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் அதிக வரவேற்பு இருக்குது. அதுதான் மக்கள் மனதில் அழியாமல் இருக்குது. ரோமியோ ஜூலியட்டாக இருக்கலாம், அம்பிகாபதி அமராவதியாக இருக்கலாம், அல்லது திரையில் ஓடி வெற்றி பெற்ற காதல் திரைப்படங்களாக இருக்கலாம். அது சுபத்தில் முடிகிற, மகிழ்ச்சியாக முடிகிற படங்கள் அல்ல. மாறா எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த காதலர்கள் பிரிஞ்சிருவாங்க, அல்லது இறந்துருவாங்க, அல்லது அவர்கள் திரும்ப சந்திக்க முடியாத அளவுக்கு ஏதேனும் ஒரு நெருக்கடி உருவாயிரும். 2 பேரில் யாராவது ஒருவர் இறந்துருவாங்க. இப்படி பிரிந்த காதல், இழந்த காதல், அந்த காதலோட துயரம், அது எப்பவும் மாறாமல் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த படங்கள் தான் பெரிய வெற்றியையும் பெறுது. இலக்கியத்துலேயும் கூட அப்படி சேராமல் போன பால்ய வயது காதலாக இருக்கலாம், கல்லூரி நாட்காதலாக இருக்கலாம், அல்லது தற்செயலாக எங்கேயோ பார்த்து பழகிய ஒரு பெண்ணோட ஒரு காதல் குறுகிய காலத்தில் முடிஞ்சு போகிறதா இருக்கலாம். இதை சொன்ன படைப்புகள் எப்பவும் வெற்றி பெற்றே இருக்குது. அந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு படத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அந்த படம் காசாபிளாங்கா. 1942 ஆண்டு வெளியான இந்த காசாபிளாங்கா இப்போ வரைக்கும் உலகின் சிறந்த படங்களோட வரிசையில் இருக்குது. சிறந்த காதல் கதையாக கொண்டாடப்படுது. ஒரு காதல் கதை அப்படிங்கிறத தாண்டி அமெரிக்காவினுடைய அடையாளமாக, அமெரிக்கர்கள் 2ஆம் உலகப் போரின் போது என்ன செய்வாங்கங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சியாக இந்த படத்தை சொல்கிறாங்க. வேறு நாடுகளை விடவும் அமெரிக்காவில் இந்த படம் அடைந்த வெற்றிங்கிறது மிக மிக பெரியது. இந்தியாவிலேயே, சென்னையிலேயே கூட இந்த படம் நிறைய நாட்கள் ஓடி இருக்கு. ஒரு தலைமுறையே இந்த படத்தை பார்த்து கொண்டாடியிருக்காங்க. இந்த படத்தை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வண்ணத்தில் உருவாக்கி திரும்ப திரையிட்டாங்க. ஆனால் கருப்பு வெள்ளையில் இந்த படத்துக்கு கிடைத்த அந்த வரவேற்பு வண்ணத்தில் கிடைக்கல. சில படங்களுடைய அழகே அது கருப்பு வெள்ளையில் உருவாக்கப்பட்டிருக்குங்கிறது தான். கருப்பு வெள்ளைங்கிறது வெறுமனாக வண்ணம் இல்லாத ஒரு உலகம் மட்டுமல்ல, அது நம்ம மன உணர்ச்சிக்கு, அகத்தினுடைய உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியதாக நான் பார்க்குறேன். பழைய கருப்பு வெள்ளை புகைப்படங்களே பாருங்களேன். அந்த புகைப்படங்களில் இருக்கக்கூடிய ஒரு அழகு, நேர்த்தி வண்ண புகைப்படங்களில் குறைவாக இருக்கிறதா உணர்றேன். வண்ணம் அப்படிங்கக்கூடியது, அதுலேயும் புகைப்படத்தினுடைய வண்ணம்ங்கிறது கொஞ்சம் கூடுதலான வண்ணம். அதனால் இந்த கருப்பு வெள்ளையில் எடுக்கப்பட்ட காசாபிளாங்காவை உலகம் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்குது. எல்லா நாடுகள்லேயும் இந்த படத்துக்கான வரவேற்பு மாறவே இல்லை, அப்படியே இருக்குது. 3 ஆஸ்கார் விருதுகளை பெற்று மக்களோட மனதில் என்றைக்கும் பிடித்த திரைப்படங்களோட வரிசையில் வரக்கூடிய படமாக காசாபிளாங்கா இருக்குது. காசாபிளாங்கா எதை பற்றி? இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் எந்த சூழலில் உருவாக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த படத்தை புரிஞ்சிக்கிறது எளிதாக இருக்கும். 2ஆம் உலகப் போரில் பேர்ல் ஹார்பர் மேலே ஜப்பான் தாக்குதல் நடத்திய பிறகு அமெரிக்கா போருக்குள்ளாடி நுழைந்தது. அமெரிக்கா 2ஆம் உலகப் போரில் போர் முனைக்கு செல்வதற்கு வீரர்களை அனுப்பிய போது பாதிக்கப்பட்ட துறைகளில் முக்கியமானது திரைப்படத்துறைக்காக நிறைய தடைகளை, அனுமதியை மறுத்தாங்க. பெரிய பொருட்செலவில் படம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. படப்பிடிப்புக்கான செலவு, படப்பிடிப்புக்கான உபகரணங்கள், ஃபிலிம் ரோல் எல்லாத்துக்கும் கட்டுப்பாடுகள் விதித்தாங்க. அந்த சூழலில் தான் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போது ஸ்டுடியோஸ் தான் இருந்தது, நிறைய பெரிய ஸ்டுடியோ இருந்தது. அந்த ஸ்டுடியோ ஆண்டு முழுவதும் படம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த எல்லா ஸ்டுடியோவையும் அமெரிக்கா தன்னுடைய ப்ராபகண்டான்னு சொல்லக்கூடிய விளம்பரத்திற்காக, பிரச்சாரத்திற்காக படம் எடுக்கக்கூடிய வேலையை கொடுத்துருச்சு. அதனால் ஹாலிவுட் நிறுவனங்கள் பிரச்சார படங்களை எடுக்கிறதுல முனைந்திருந்த காலத்தில் தான் வார்னர் பிரதர்ஸ் இப்படி ஒரு படத்தை எடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ கூட இதுக்கு அனுமதி கேட்டபோது முதல்ல எழுந்தது, இந்த படம் பண்ணால் அமெரிக்க இராணுவம் ஜெயிச்சிருமா, அமெரிக்க இராணுவத்தோட வெற்றிக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த படம் துணை செய்யுமா அப்படின்னு வார்னர் பிரதர்ஸ் சொன்னாங்க. அமெரிக்காவினோட வெற்றிக்கல்ல, அமெரிக்காவினுடைய நன்மதிப்பை உருவாக்குறதுக்கான படம் இது. இந்த படத்தில் வரக்கூடிய கதாநாயகன் ஒரு அமெரிக்கன், ஆனால் யூதர்களுக்கு உதவி செய்கிறான், அகதிகளுக்கு உதவி செய்கிறான், நல்லது செய்யக்கூடிய ஒரு அமெரிக்கனாக அவன் சித்தரிக்கப்படுறான். அதனால் இந்த படத்துக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கினாங்க. இந்த படம் காசாபிளாங்கான்னு மொராகோவினுடைய ஒரு நகரத்தை பற்றின, அங்கே நடக்கிற கதையாக இருந்தாலும் முழுவதும் ஸ்டுடியோக்குள்ளாடியே எடுக்கப்பட்ட படம். விமான நிலையம் கூட, விமானம் போகிற படத்தோடைய கடைசி காட்சி உட்பட எல்லாத்தையுமே ஸ்டுடியோவில் தான் எடுத்தாங்க. அந்த விமானம் பறக்கிற ஓடுதளத்தில் விமானம் இறங்குறத மட்டும் நியூயார்க் விமான நிலையத்தில் படமாக்கியிருக்காங்களே தவிர மிச்சம் எல்லாம் ஸ்டுடியோக்குள்ளேயே எடுக்கப்பட்ட படம்.
இப்போ படம் பார்க்கும்போது நமக்கே தெரியுது இது எல்லா காட்சிகளும் மொரோக்கோவில் இல்லைன்னு. ஏன்னா மொரோக்கோ வந்து ஒரு துறைமுக நகரம். மொரோக்கோவினுடைய காசாபிளாங்கா வந்து ஒரு துறைமுக நகரம். இந்த காசாபிளாங்காவில் வந்து ஐரோப்பியர்கள் நிறைய இருந்தாங்க. தொன்மையாகவே இது வந்து பல தேசங்களை சேர்ந்த பல இனங்களை சேர்ந்தவர்கள் வாழுகிற ஒரு நகரம், வணிக நகரம். துறைமுகம் இருக்கிறதுனால இங்கே நிறைய பேர் வரக்கூடும். குறிப்பாக 2ஆம் உலகப் போரினுடைய போது என்னாச்சு அப்படின்னா, யூதர்கள் வந்து வேட்டையாடப்படுறாங்க. யூதர்களுக்கு நாசி வந்து ரொம்ப கொடுமையான நெருக்கடிகளை கொடுக்குதுங்கிறதுனால அங்கேருந்து தப்பி வந்த பலரும் காசாபிளாங்காவுக்கு வந்தாங்க. இந்த காசாபிளாங்காவில் இருந்துக்கிட்டு இங்கேருந்து லிஸ்பனுக்கு போயிடலாம் அல்லது வேறு தேசங்களுக்கு போயிடலாங்கிறதுக்கான ஒரு மையம் மாதிரி இந்த இடம் இருந்தது. இந்த படத்துலையும் அப்படி நிறைய ஐரோப்பியர்கள் காசாபிளாங்காவுக்கு வர்றதை, தங்கிறத, இங்கேருந்து விசா வாங்கி லிமாவுக்கு போக முயற்சிக்கக்கூடியதை காட்டக்கூடியதாக இருக்குது. இந்த சூழலில் தான் இந்த படத்தினுடைய பின்புலம். இந்த கதை நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா போரில் நடந்ததுனால படப்பிடிப்புக்கான வசதிகளை குறைச்சதுனாலே இந்த படத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா, குறைவான நாளில் திட்டமிட்டு எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. காசாபிளாங்கா இந்த திரைக்கதை படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், 4 பேருக்கு இந்த படத்தில் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. நான் 4 பேர் இல்லை, ஒரு 40-50 பேர் எழுதின திரைக்கதைன்னு சொல்லுவாங்க. படப்பிடிப்பு நடக்கும் போதும் கூட படத்தை திருத்தி எழுதிட்டே இருந்தாங்க. எல்லா படங்களைப் போல முழுமையான ஒரு திரைக்கதையோட இந்த படம் உருவாக்கப்படலை. இது ஒரு அடிப்படையில் இந்த படம் வந்து பெர்னார்ட் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு நாடக பிரதி. ஆனால் அந்த நாடகம் தயாரிக்கப்படலை. இந்த பெர்னார்டும் அவரோட மனைவியும், அவர் ஒரு பள்ளி ஆசிரியர், அவர் மனைவியும் ஒரு ஐரோப்பாவில் சுற்றுலா போனாங்க 1941. அந்த சுற்றுலா போகும்போது அவங்க பாரிஸ் நகரத்தில் ஒரு இரவு விடுதியை பார்த்தாங்க. அந்த இரவு விடுதியில் அகதிகளாக வந்திருக்கக்கூடிய பலரும் அங்கே வந்து ரகசியமாக நாடு கடந்து போகிறதுக்கான அனுமதி சீட்டு வாங்குறதுக்கு காத்திருக்கிறதையும், கள்ள சந்தை நடக்கிறதையும், இது ஒரு வணிகமாக இருப்பதையும் பார்த்து அதை ஒரு நாடகமாக எழுதினாங்க. இந்த நாடகம் நடத்தப்படலை, ஆனால் ஒரு நாடகமாக எழுதப்பட்டது. இந்த நாடகத்தை பற்றி தெரிஞ்ச ஒருவர், ஹாலிவுட்டில் ஒவ்வொரு ஸ்டுடியோலையுமே ஒரு கதைக்குன்னு ஒரு இலாக்கா இருக்கும். அங்கே கதையை படிக்கிறது, வெளிவரக்கூடிய நாவல்களை படிக்கிறது, புதிய கதாசிரியர்களோட படைப்புகள் வந்து அதை படித்து அதை வந்து ஸ்டுடியோவுக்கு கொண்டு போகிறதுன்னு ஒரு பிரிவே வேலை செய்வாங்க. 20-30 பேர் இருப்பாங்க. அந்த ஸ்டுடியோவில் வேலை செய்த கதை பிரிவினோட ஒருவர் இந்த நாடகத்தை பற்றி கேள்விப்பட்டு இந்த நாடகத்தை படிச்சிருக்கார். நாடகம் பெருசாக அவருக்கு பிடிக்கல. ஆனால் இப்படி ஒரு இரவு விடுதி, அதை நடத்துகிற ஒருவர், அங்கே தஞ்சம் புகுகிற 2 பேர், அவங்களுக்கு நாடு கடந்து போகிறதுக்கான அனுமதி வேணுங்கிற அந்த மைய கரு பிடிச்சிருந்துருக்கு. அதனால் இதை நம்ம படம் பண்ணலாமே அப்படின்னு வார்னர் பிரதர்ஸில் சொல்லியிருக்கிறாரு. அவங்க ஆரம்பத்தில் இந்த கதையில் ஒன்றுமே இல்லை, இதை நம்ம படம் பண்ண வேணான்னு விட்டுட்டாங்க. இதே கதையை வேறு ஸ்டுடியோவில் படமாக்குவதற்காக கொடுக்கப்படும் போது எல்லாருமே இது படமாக்க தகுதி இல்லாத கதை அப்படின்னு தூக்கி போட்டாங்க. ஆனால் வார்னர் பிரதர்ஸ் ஸ்டுடியோவில் ஹால்பி வாலிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தயாரிப்பாளர் இருந்தார். அவர் யாருன்னா, அவரும் ஒரு யூதர். அமெரிக்காவில் வாழ்ந்த, அவங்க அப்பா காலத்திலேயே அமெரிக்காவுக்கு வந்த ஒரு யூதர். ரொம்ப கடினமான வேலைகளை செய்து சிறு வயதிலேயே வந்து வேலை செய்து சம்பாதிக்க தொடங்கிய, குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு ஸ்டுடியோக்குள்ளே வேலைக்கு வந்தவர் தான் ஹால்பி வாலிஸ். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வார்னர் பிரதர்ஸினுடைய விளம்பர பிரிவில் இருந்து தயாரிப்பு நிர்வாகியாகி தனி தயாரிப்பாளர் அளவுக்கு வளர்ந்துருந்தார். ஜாக் வார்னருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாருங்கிறதுனாலே இவர் ஒரு தனி தயாரிப்பாளராக ஸ்டுடியோ வச்சுருந்தது. அவர்கிட்ட இந்த கதையை, இந்த நாடகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அவர் இதை படித்து பார்த்துட்டு இந்த நாடகம் நல்லா இருக்குது, இதனோட உரிமையை நாம் வாங்கிடலான்னு பெர்னார்டை தொடர்பு கொண்ட போது பெர்னார்ட் சொன்னார், இதை இணைந்து நாங்கள் 2 பேர் எழுதியிருக்கிறோம். ஸ்டுடியோஸ் நிறைய கேட்டாங்க, ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல தயாரிப்பு நிறுவனத்துக்கு தான் கொடுக்கணுங்கிற விருப்பங்கிறதுனால யாருக்கும் கொடுக்கல அப்படின்னு இதுக்கான பணத்தை அதிகம் கேட்டார். வாலிஸுக்கு கூட முதல்ல இவ்வளோ பணம் கொடுத்து இதை வாங்கணுமா, பெரிய நாவல்களே இதை விட குறைவான பணத்தில் கிடைக்குதுன்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு எண்ணத்தில் $20,000 கொடுத்து வாங்கினார். ஒரு வெளிவராத, நிகழ்த்தப்படாத நாடகத்துக்கு கொடுக்கப்பட்ட அதிகபட்ச பணம் இந்த படத்துக்கு தான். இந்த கதையை வாங்கி அதுக்கப்புறம் அவங்க திரைக்கதை ஆசிரியர்களை வச்சு இதை எழுதினாங்க. உண்மையிலே இந்த படம் எடுத்ததை விட இதுக்கு திரைக்கதை எழுதினது ஒரு பெரிய புத்தகம் எழுதுகிற அளவுக்கான விஷயம். ஏன்னா இவங்க மாறி திரைக்கதையை எழுதிட்டே இருக்காங்க. ஸ்கிரிப்ட் டாக்டர்ஸ்னு அங்கே உண்டு. ஒரு திரைக்கதையை எழுதி முடித்த உடனே அவர்கிட்ட அனுப்பி அவர் குறிப்பிட்ட காட்சிகளில் உணர்ச்சி சரியாக வந்திருக்கா, கதாபாத்திரம் சரியாக எழுதப்பட்டிருக்கா அப்படிங்கிறத திருத்துவார். அப்படி ஸ்கிரிப்ட் டாக்டர்ஸ் திருத்தி, ஸ்டுடியோவில் வேலை பார்த்த கதை இலாக்கா திருத்தின்னு பலராலையும் திருத்தி எழுதப்பட்டு ஒரு வடிவத்துக்கு உள்ளானது தான் காசாபிளாங்கா. இந்த காசாபிளாங்கா கதையை படமாக்கலான்னு முடிவு பண்ண பின்னாடி யாரை டைரக்டராக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டுடியோ முயற்சிக்கும் போது புகழ்பெற்ற இயக்குநர்கள் எல்லாருமே அன்றைக்கு விளம்பர படம் எடுக்கிற அல்லது பிரச்சார படம் எடுக்கக்கூடிய பணியில் இருந்தாங்கங்கிறதுனால மைக்கேல் கர்ட்ஸை வந்து இந்த படத்தினுடைய இயக்குனராக
நியமித்தாங்க. அவர் ஒரு ஹங்கேரியன், ஆனால் ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் பண்ணி புகழ்பெற்று இருந்தார். ஹம்பரி போகார்ட் இந்த படத்தினுடைய நாயகனாக நடிச்சிருக்கிறார். ரிக் அப்படிங்கிற வேஷத்தில் நடித்த ஹம்பரி போகார்ட் இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு உச்ச நட்சத்திரமாக்கிட்டார். இந்த திரைப்படம் வெளியாகிற நாளில் அவரை பார்ப்பதற்காக திரையரங்கத்தினுடைய வாசலில் பல்லாயிரம் பேர் திரண்டு இருந்தாங்க. கார்லேருந்து அவரை இறங்கி திரையரங்கத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போக முடியாத அளவுக்கு அவ்வளவு ஜனத்திரளினுடைய அபிமானத்துக்கு உள்ளானார். அது அந்த வெற்றி அவரை திரையுலகத்தில் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போனது. அதனால் ஹம்பரி போகார்ட் தான் இதில் ரிக்கா நடிச்சிருக்கிறார். கதாநாயகியாக யாரை நடிக்க வைக்கணுங்கும் போது ஸ்வீடிஷ் நடிகையான இங்கிரிட் பர்க்மனை தேர்வு செய்தாங்க. இங்கிரிட் பர்க்மன் ஹாலிவுட் நடிகை இல்லை, அவங்க ஸ்வீடிஷ் படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்கள இந்த படத்துக்காக தேர்வு செய்து ஒரு புதிய முகம், அதுலேயும் ஒரு காதல் கதையை உருவாக்கணும்னா அந்த காதல் கதைக்கு ஒரு புதிய பெண் தேவை. அழகான பொண்ணாக இருக்கணும், உணர்ச்சிகளை வெளிப்பட தெரிஞ்ச நடிகையாகவும் இருக்கணுங்கிறதுனால இங்கிரிட் பர்க்மனை தேர்வு பண்ணாங்க. இங்கிரிட் பர்க்மன் ஹம்பரி போகார்ட் ஜோடி அப்படிங்கிறது ஒரு புகழ்பெற்ற திரை காதல் ஜோடியாக இப்போ வரைக்கும் அறியப்படுது. அந்த ரெண்டு பேரும் செய்து திரைப்படத்தில் அவ்வளோ ஒரு பெரிய மேஜிக்கை நிகழ்த்தியிருக்காங்க. அதனால தான் காசப்ளாங்கா இப்போவும் கூட ஒரு மறக்க முடியாத படமாக இருக்குது. சரி, காசப்ளாங்காவில் என்ன நடக்குது? காசப்ளாங்கான்னு நான் சொன்னேன் இல்லையா, அது ஒரு அகதிகள் வரக்கூடிய ஐரோப்பாவினுடைய பலரும் சேரக்கூடிய ஒரு மையம். அங்கே ஒரு இரவு விடுதி இருக்குது. அந்த இரவு விடுதியை ரிக் அப்படிங்கிறவர் நடத்துகிறார். ரிக்ஸ் கஃபேன்னு சொல்லப்படக்கூடிய இரவு விடுதி. அவர் எந்த மாதிரியான ஆள் அப்படின்னா, எதையும் எதற்காகவும் செய்யக்கூடியவர், பணம் தான் பிரதானம்னு நினைக்கக்கூடியவர், தனியாக இருக்கிறவர். அவர் ஒரு காட்சியில் தனியாக உட்காந்து செஸ் ஆடிட்டு இருப்பார். அந்த இரவு விடுதிக்கு வரக்கூடிய எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவரோட சேர்ந்து குடிக்க மாட்டார். அமைதியானவர், சோகமானவர். அவருக்கு ஏதோ ஒரு கடந்த காலம் இருக்குங்கிற மாதிரி ஒரு சின்ன குறிப்பை சொல்கிறாங்களே தவிர ரிக் ஒரு கராரான வணிகராக தான் அறிமுகமாகிறார். அந்த ரிக்கோட கஃபேயில் என்ன நடக்கும் அப்படின்னா, வசதியாக இருக்கக்கூடிய இங்கே இருந்து இன்னொரு நாட்டுக்கு டிரான்சிட் மாற விரும்புகிறவர்களுக்கான விசாவை வாங்கி கொடுக்குற பணியை ரகசியமாக செய்கிறார். இதுக்கு பணம் வாங்கிடுவார். அவங்கெல்லாம் அங்கே வராங்கங்கிறது இருக்குது. மொரகாவே படம் காட்டும் போது அங்கே இருக்கக்கூடிய வணிக சூழல், அங்கே இருக்கக்கூடிய கள்ள சந்தை, இவங்க இரவு விடுதிக்கு பக்கத்திலேயே இருக்கிற ப்ளூ பேரட்னு சொல்லக்கூடிய இன்னொரு இரவு விடுதி, அந்த இரவு விடுதியை நடத்துகிறவர் அப்படின்னு இந்த உலகத்தை முழுக்க படம் முதல்ல காட்சிப்படுத்தியது. இங்கே 2 பேர் சேர்றாங்க. அந்த 2 பேரும் இங்கே இருந்து எல்லாரும் கேட்குற மாதிரி ஒரு விசா வாங்கி இன்னொரு நாட்டுக்கு போகணுன்னு விரும்பக்கூடிய தஞ்சமடைந்த 2 பேர். லாஸ்லோ அப்படிங்கிறவரும் லாஸ்லாவினுடைய மனைவியான இல்சா உல்ண்ட் அப்படிங்கிறவங்க தான் அந்த 2 பேர். இல்சாவும் லாஸ்லாவும் சேர்ந்து இங்கே வந்திருக்கிறது காரணம் இங்கேருந்து தப்பி போயிடலாம் அப்படின்னு. யார் லாஸ்லோ அப்படின்னா, லாஸ்லோ யூத வதை முகாமில் இருந்தவர். ஓராண்டுகளுக்கு அப்புறம் வெளியே வந்திருக்கார். நாசிக்கு எதிராக போராடக்கூடியவர், ஒரு சமூக அக்கறையுடைய, ஹிட்லரை எதிர்க்கக்கூடிய ஒருத்தர். இந்த காசப்ளாங்கா நகரம் மொரோக்கோவில் இருந்தாலும் இது பிரெஞ்சு காலனியில் தான் இருந்தது. பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய ஒரு பொம்மை அரசு தான் அங்கே இயங்கிக்கிட்டு இருந்தது. அது ஜெர்மனிக்கு ஆதரவானது. படத்திலே கூட ஜெர்மனுடைய ஒரு தளபதி, இராணுவ தளபதி அங்கே வருவார். அவரை வரவேற்கிற காட்சியில் அந்த பிரெஞ்சு காவல்துறை அதிகாரி ரெனால்டு எப்படி நடந்துக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால் ஜெர்மனியினுடைய ஒரு கைப்பாவையாக தான் காசப்ளாங்கா இருந்தது, அந்த நகர ஆட்சி இருந்தது அப்படிங்கிறத காட்டுறாங்க. இவர் ஜெர்மனிக்கு எதிரானவர் இல்லையா, அதனால் லாஸ்லோவை இங்கே இருந்து அனுமதி சீட்டு வாங்கி இன்னொரு நாட்டுக்கு போக விடாமல் தடுக்கணுங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமாக இருக்காங்க. லாஸ்லோவோடு இணைஞ்ச பணியாற்றியவர்கள்லாம் யார்? இந்த எதிர்ப்பு இயக்கம் எங்கெங்கே இருக்குது? போராட்டக்காரர்கள் எங்கெங்கே ஒளிஞ்சிருக்கிறாங்க? இந்த தகவல்களை எல்லாம் அவங்க காவல்துறை தெரிஞ்சுக்கிடவும் விரும்புது. அத்தோடு லாஸ்லோவை கைது பண்ணி எப்படியாவது திரும்ப சிறையில் அடைக்கணுங்கிறது அவங்க எண்ணமாக இருக்குது. தப்பிச்சு போக முயற்சிக்கிற லாஸ்லோ, அவரோட மனைவி, கள்ளத்தனமாக அனுமதி சீட்டை தரக்கூடிய ரிக், இவர்களுடைய ஒரு சந்திப்பு நடக்குது. அந்த சந்திப்பு அந்த இரவு விடுதியில் நடக்குது. அந்த இரவு விடுதிக்கு வரக்கூடிய இல்சா லுண்டை பார்த்த உடனே தான் ரிக்குக்கு தெரியுது இல்சா யார் அப்படின்னா அவருடைய காதலி. அதுவும் அவர் பாரிஸில் இருந்த நாட்களில் அவரை சந்தித்து பழகி நெருக்கமாக இருந்து ஒன்றாக வாழலாம் அப்படின்னு வாக்குறுதி சொல்லி அவருக்கு பொருத்தமான துணையாக இருந்த அந்த இல்சா தான் இப்போது இங்கே லாஸ்லோவினுடைய மனைவியாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதிர்ச்சி அடைகிறார். தன்னை காதலிச்சுட்டு வேறொருவனை திருமணம் செய்த ஒரு பொண்ணு தங்கிட்டேயே திரும்ப உதவி கேட்டு வந்திருக்கிறா அப்படிங்கிறத அவர் உணர்கிறார். இந்த கதை முடிச்சிருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் நிறைய படங்களில் வந்திருக்கு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய காதலிக்கு காதலன் உதவி செய்யக்கூடிய ஒரு நெருக்கடி உருவாகிற திரைப்படங்கள் தமிழ்லேயே கூட உருவாக்கப்பட்டிருக்கு, இந்தியாவில் நிறையாவே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கதை கரு அதுக்கப்புறம் உலகம் முழுக்க பல்வேறு நாடுகள்லேயும் ஒரு மைய கருவாக எடுத்து படம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த படத்தில் தான் நான் முதல்ல அப்படி பழைய காதலி
ஒருத்தன்ட்ட காதலன்ட்ட உதவி கேட்டு வந்து அதுலேயும் இப்படி வழியே இல்லை, உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத வேண்டி நிற்கக்கூடிய அந்த கதை மையம் இங்கே தான் முதல்ல வந்தது. வலிமையாக இந்த படத்தில் சொல்லப்பட்டதுனாலே இது மனதில் நிற்கக்கூடியதாக மாறியது. ரிக்குக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, தன்னை காதலிச்சுட்டு தான் கூட வர்றதா சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு தன்னை புறக்கணித்து போன ஒரு பொண்ணுக்கு தான் திரும்ப உதவி செய்யணுமா வேணாமா? இன்னொன்று, லாஸ்லோவுக்கு உதவி செய்தால் நிச்சயமாக தனக்கு நெருக்கடி வரும், தன்னை கைது பண்ணுவாங்க, ஒருவேளை தன்னை சிறையில் போடலாம். அந்த ஆபத்தை வச்சுக்கிட்டு நம்ம உதவி செய்யணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, எதுக்காக தன்னை எல்சா வேண்டான்னு சொல்லி புறக்கணித்தா, இந்த வருத்தமும் இருக்குது. இந்த காட்சி ரொம்ப படத்தில் அழகாக இருக்கும். அவர் வந்துட்டு போன இரவில் அவர் தனியாக அமர்ந்து குடிக்கும் போது அவருக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வர தொடங்கும். உண்மையில் இந்த படம் 2 நகரங்களுடைய கதையாக தான் எனக்கு தோணுது. ஒரு நகரம் பாரிஸ், இன்னொரு நகரம் காசாபிளாங்கா. காசாபிளாங்கா ஒரு வணிக நகரம். இது இங்கே எல்லாமே நடக்குது. கள்ள சந்தையும் நடக்குது, கள்ள அனுமதி சீட்டு வாங்கக்கூடிய வேலையும் நடக்குது. எல்லா வகையான ஒரு வணிக சூழலும் கொண்ட ஒரு நகரமாக அது சித்தரிக்கப்படும் போது பாரிஸ் ஒரு உல்லாசத்தினுடைய, கேளிக்கையினுடைய, மகிழ்ச்சியினுடைய நகரமாக இருக்குது. பாரிஸில் நம்ம பார்க்குற ரிக் முழுவதும் வேறு. ரொம்ப மகிழ்ச்சியான ஒருவர் தற்செயலாக இல்சாவை சந்திக்கிறார், காதலிக்கிறாங்க. அவர்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய நெருக்கம், அவர்கள் காதலின் போது அடையக்கூடிய அந்த உணர்ச்சியை படம் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கோம். இதே போல் தான் இந்த படத்தில் அந்த இப்போ வரக்கூடிய அதே போல் ஒரு அரசியல் நெருக்கடியின் காரணமாக அங்கே இருந்து போயிடணும், இங்கே இருந்து கடைசியாக புறப்படக்கூடிய ரயிலில் நாம் வெளியேறிடலான்னு திட்டமிட்ட அவங்க 2 பேரும் சந்திக்கும் போது என்ன நடக்குன்னா, இல்சா வரல, அவளோட கடிதம் மட்டும் கிடைக்குது. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த, மறக்கவே முடியாத ஒரு காட்சி எதுன்னா, ரிக் அந்த ரயில் நிலையத்தில் மழையோட இல்சாவோட கடிதத்தை பறித்து படிக்கிறது தான். அந்த கடிதத்தின் மேலேயே மழை பெய்யும், அந்த எழுத்துக்கள் கரைந்து போகிறத காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அது எழுத்து அல்ல, அவருடைய காதல். அவள் வரமாட்டேன்னு சொன்னதுக்கான உண்மையான காரணத்தை சொல்லலை, பின்னாடி தெரிஞ்சுக்கிறார். ஆனால் அந்த காதல், அந்த நம்பி அவர் காத்திருந்த நிலை, அவளோட கடிதம், அதன் மீது பெய்கிற மழை, மனமே இல்லாமல் இனி அவள் வரவே மாட்டா, தன்னை விட்டுட்டான்னு அவர் ரயிலில் புறப்படும் போது சாம்ங்கிற அந்த இசைக்கலைஞர் அவரை கூட்டிகிட்டு ரயிலில் ஏறுற காட்சி மறக்கவே முடியாத ஒரு காட்சி. அந்த சாம் தான் இப்போவும் இரவு விடுதியினோட ஒரு பியானோ வாசிக்கக்கூடியவராக இருக்கார். பிரமாதமான இசைக்கலைஞர் அவர். படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடித்திருக்கக்கூடியவர் உண்மையில் பியானோ வாசிக்கிறவர் இல்லை, அவர் ஒரு ட்ரம்ஸ் வாசிக்கக்கூடியவர். ஆனால் அவரை அழைச்சிட்டு இந்த படத்தில் பாட வச்சுருக்கிறாங்க, பியானோ இசைக்கலைஞராக நடிக்க வச்சுருக்காங்க. இசை அடிப்படையில் தெரியுங்கிறதுனால அவர் அழகாகவே பாடியிருக்கார் படத்தில். இந்த படத்துக்கு அப்புறம் அந்த நடிகருக்கு நிறைய படங்களில் இது போன்ற கதாபாத்திரங்களே அளிக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த சாமும் ரிக்கும் மொரகாவுக்கு வந்துட்டாங்க, காசாபிளாங்காவில் இருக்கிறாங்க. படத்தோட முதல்ல வரக்கூடிய பகுதியில் ரெனால்டுங்கிற அந்த காவல்துறை அதிகாரி அவர்கிட்ட கேட்பார், நீங்கள் திரும்பி அமெரிக்காவுக்கு போக விருப்பம் இல்லையா அப்படின்னு. அமெரிக்காவுக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னு. அமெரிக்காவில் ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்துட்டிங்களா, யார் மனைவியாவது கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு வேடிக்கையாக கேட்கும்போது அவர் சொல்வார், எல்லா தவறுகளையும் செய்த ஒருத்தன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லைங்கிறார். அவரும் ஒரு ஒளிந்து வாழுகிற மனிதர். அந்த ஒளிந்து வாழுகிற மனிதருக்கு இது போல் அகதியாக வரக்கூடியவங்களை, தஞ்சம் புகுந்தவர்களுடைய மனதை தெரியும்னு. இந்த படம் ஒரு சென்டிமெண்டலான கதையை சொல்கிற படம். படத்தில் சென்டிமெண்ட்டுங்கிற சொல்லி நிறைய முறை பயன்படுத்தப்படுது. ஒவ்வொரு முறை ரிக்கை பார்க்கும்போதும் ரெனால் சொல்லக்கூடியது, நீ ஒரு சென்டிமெண்டலானா இல்லையா, உங்கள்கிட்ட யாராவது கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக பேசினா நீ உடனே அவங்க கேட்டதை செஞ்சு கொடுத்துருவ அப்படின்னு சொல்கிறாரு. சென்டிமெண்ட் அப்படிங்கிறது வெறுமனாக நம்ம புறக்கணிக்க வேண்டிய ஒன்று இல்லை. சென்டிமெண்ட்ங்கிறது தவறானது ஒன்று இல்லை. சென்டிமெண்ட்ங்கிறது உங்கள் மன இயல்பினுடைய ஒரு அடையாளம். சென்டிமெண்டலாக இருக்கவும் வேணும், ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் சென்டிமெண்ட்டை முதன்மையாக வச்சு சொல்கிறதுனாலே ஒரு அதீத மன உணர்ச்சியை சொல்லுதோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். இல்லை, குறிப்பிட்ட நேரத்தில் நாம் எல்லோருமே நம்மை மறந்து நடந்து கொள்கிறோம், நம்மை மறந்து அழுகிறோம், நம்மை மறந்து அதிக மகிழ்ச்சி கொள்கிறோம், அல்லது யாருக்காகவோ தியாகம் பண்ண தயாராக இருக்கோம். தியாகமெல்லாம் இன்றைக்கி பரிகாசம் பண்ணக்கூடிய விஷயமாக மாறிடுச்சு. தியாகிகளை எல்லாரையுமே நம்ம கேலிக்குரியவர்களாக நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஒருவர் அறிந்து ஒன்றை விட்டு கொடுப்பது, தியாகம் செய்வது, அடுத்தவருக்காக தன்னுடையதை இழப்பது என்பது சாதாரண விஷயமே இல்லை. அதுக்கான மரியாதையும் அதுக்கான தனித்துவமும் எப்போவுமே இருக்குது. இந்த படத்தில் ரிக் பண்ணுவதும் அதுதான். ரிக் இந்த படத்தில் தியாகம் செய்கிறார். என்ன தியாகம்? பழைய காதலிக்காக தான் ஒரு வேளை சிறைக்கு போக வேண்டியது வந்தாலும், தன்னோட இந்த வாழ்க்கை முடிந்து போனாலும் பரவாயில்லை,
உதவி செய்வோம் அப்படின்னு முடிவு செய்கிறார். படத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் ரொம்ப அழகாக உருவாக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக சாம் அப்படிங்கக்கூடிய இந்த இசைக்கலைஞர், படத்தில் வரக்கூடிய வெயிட்டராக ஒருவர், அவர் வெயிட்டராக ஹோட்டலோட சர்வராக இருப்பார். ஆனால் அவர் நடந்துக்கிற விதம், அவர் ஒவ்வொரு காட்சியின் போதும் அங்கே இருக்கக்கூடியவங்களை உபசரிக்கிற விதம் அவ்வளோ அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கும். இதுபோலே இந்த அனுமதி சீட்டுகளை ரகசியமாக வாங்கி விற்கக்கூடிய கதாபாத்திரம், எல்லாரையுமே படத்தில் சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முதல்ல இங்கிரிட் பெர்க்மனுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் ஸ்டுடியோவினுடைய சம்பளத்துக்காக, அவர்களுடைய வற்புறுத்தலுக்காக இந்த படத்தை ஒத்துக்கிட்டாங்க. படப்பிடிப்புக்கு வந்ததுலேருந்து அவங்க கேட்ட கேள்வியே என்னென்னா, என்னுடைய கதாபாத்திரம் என்ன, யாரை காதலிக்கிறாங்க, யாரோட சேர போகிறாங்கன்னு எங்களுக்கும் தெரியாது, படத்தோட முடிவு என்னன்னு எங்களுக்கும் தெரியாது, இந்த படத்தில் திரும்ப ரிக்கும் எல்சாவும் சேர போகிறாங்களா அல்லது பிரிஞ்சிருவாங்களான்னு எங்களுக்கு தெரியாதுன்னு. உண்மையில் படப்பிடிப்பு நடந்து கடைசி 2 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் படப்பிடிப்பு குழுவினர்களுக்கே தெரியாது. மாறி மாறி எழுதினாங்க. கடைசியாக பிரிந்து விடலாம் அப்படிங்கிற அந்த முடிவை எழுதினாங்க. அந்த முடிவு சரிதான் அப்படின்னு படம் வெளியாகி வெற்றியடைந்து இன்றைக்கு வரைக்கும் சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ திரைக்கதை மாற்றம் பண்ணிகிட்டே இருக்கணுமா அல்லது மாற்றக்கூடாதா அப்படின்னா, இப்படி மாற்றம் பண்ணப்பட்ட திரைக்கதைகளும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த படம் அடையாளம். அப்படின்னா நாம் அவர் எடுக்கக்கூடிய ஒரு படத்தில் இப்படி எல்லா காட்சிகளையும் மாற்றிட்டே இருக்கலாமா அப்படின்னு, ஏதோ ஒன்று குறையுது அப்படிங்கிறத திரைக்கதை ஆசிரியர்கள் உணர்கிறாங்க. அல்லது ஒரு படமாக வரும்போது அந்த படம் இணைந்தால் ஏற்படக்கூடிய வெற்றியை விட பிரிந்தால் ஏற்படக்கூடிய வெற்றி பெரிதாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கான காட்சியை எழுதி பார்க்குறாங்க. நான் சொன்னால நிறைய பேர் எழுதுனாங்கன்னா, அப்படி நிறைய பேர் இந்த படத்தில் மாறி மாறி எழுதியதில் ஒன்று தான் இந்த குழப்பம். இது இங்கிரிட் பெர்க்மனுக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்தது. தான் என்ன உணர்ச்சியை காட்டணும், எந்த அளவுக்கு தான் திரும்ப ரிக்கோட சந்திக்கும் போது, ரிக்கோட பழகும் போது காதலே இருக்கணுமா, அல்லது நான் இன்னொருவருடைய மனைவின்னு விலகி இருக்கணுமா, அல்லது திரும்ப காதல் வந்துச்சுன்னு காட்டிக்கணுமாங்கிற குழப்பத்துக்கு உள்ளானாங்க. ஆனால் அதை தாண்டி படத்தில் அவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய நெருக்கம், அவங்க பேசுகிற மொழி, அவங்க திரும்ப இரவு விடுதிக்கு வந்தபோது அந்த சாம்கிட்ட சொல்லுவாங்க, பழைய பாடல் ஒன்றை திரும்ப வாசிக்க சொல்லுவாங்க. அது மறக்க முடியாத ஒரு காட்சி. அந்த காட்சியில் வரக்கூடிய அந்த பாடல் பெரிய புகழ் பெற்றது. பின்னாடி உடியாலன் ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் அம்பரி போகாட் என்ன பண்ணார்னா, திரையில் இருந்து பார்வையாளருக்கு நேரடியாக வழிகாட்டக்கூடியவராக மாறிட்டார். அந்த அளவுக்கு இந்த கதாபாத்திரம் ஒரு பிம்பமாக, ஒரு சிம்பல் மாதிரி, ஹாலிவுட் சினிமாலேயே இப்படி ஒரு கதாநாயகன் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு உருவமாக இந்த படத்தை மாற்றிட்டாங்க. படம் சின்ன 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 திருப்பங்கள் கொண்டது, பெரிய திருப்பங்கள் இல்லை. முழுமையான ஒரு காதல் கதையா அப்படின்னா, முழுமையான ஒரு காதல் கதையினுடைய ஒரு மையம் இருக்கே தவிர காதல் குறைவு தான் படத்தில். ஆபத்து, அதை சந்திக்கக்கூடிய காதலர்கள், அதில் அவங்க வெல்வாங்களா தோத்துடுவாங்களா, அந்த நெருக்கடியை தான் படம் ரொம்ப அழகாக சித்தரிச்சிருக்கு. குறிப்பாக ரிக்கும் அந்த ப்ளூ பேரட் அப்படிங்கக்கூடிய விடுதியினுடைய உரிமையாளரும் பேசிக்கிட்டக்கூடிய காட்சியில் அவங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய புரிதல், ப்ளூ பேரட் விடுதியினுடைய உரிமையாளர் எந்த அளவுக்கு கராரான வணிகராக இருக்கிறாரு, அதே நேரத்தில் அவரும் ரிக்கை புரிஞ்சு வச்சிருக்கிறார். ரிக்கால முடியும் அப்படிங்கிறத இல்சாக்கு அடையாளப்படுத்துகிறார். இல்சா இந்த உதவியை கேட்கும்போது அவன் மறுக்க மாட்டான்னு முழுமையாக நம்புகிறான். 3 வகையான ரிக்கை இந்த படத்தில் பார்க்குறோம். ஒருத்தர் அந்த முதல்ல படத்தோட தொடக்கத்தில் இருந்த தனியாக செஸ் விளையாடுற சோகமான ஒருத்தர். 2வது வகையான ரிக் யாருன்னா பாரிஸில் நம்ம பார்க்குற 3வது வகையான ரிக்கு தான் உண்மையான ரிக். என்ன அப்படின்னா, அவர் துப்பாக்கி ஏந்தின, சாகசம் செய்யக்கூடிய, காதலுக்காக எந்த விஷயத்தையும் செய்ய தயாரான துணிச்சலான ஒருவர். அவங்க கடைசியில் விமானத்தில் போகிற அந்த விமான பயணத்தினுடைய கடைசி காட்சி வரை படம் அந்த விறுவிறுப்பை தக்க வச்சிருக்கு. இவ்வளோ சிறப்பாக நடித்து பார்வையாளர்களால் கொண்டாடப்பட்ட போதும் கூட இங்கிரிட் பெர்க்மனுக்கோ அம்பரி போகாட்டுக்கோ ஆஸ்கார் விருது கிடைக்கல. படத்தினுடைய சிறந்த படம், சிறந்த திரைக்கதை, சிறந்த இயக்கம் அப்படிங்கிற 3 பிரிவில் தான் படத்துக்கான ஆஸ்கார் கிடைச்சது. இங்கே நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஹால்பி வாலிஸ், அவர் தான் படத்தினுடைய திரைக்கதையை வாங்கினார், அவர் தான் படப்பிடிப்பை நடத்தினார், அவர் தான் இந்த படத்தை முழுமையான ஒரு தயாரிப்பாளராக இருந்து தயாரித்தார். அவருக்கு நிறைய நெருக்கடி. ஏன்னா வார்னர் பிரதர்ஸுங்கிற ஒரு நிறுவனம், அவங்களும் யூதர்கள் தான். அமெரிக்காவில் கஷ்டப்பட்டு முன்னேறி பெரிய ஸ்டுடியோவை உருவாக்குனாங்க. ஆனால் அவங்க ஸ்டுடியோவை எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, எல்லாரையும் ஒரு கொத்தடிமைகளை போல தான் நடத்துவாங்க. ஆலிஸ் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் அவர் சொல்கிறார், என்னை ஒவ்வொரு நாளும் இந்த படப்பிடிப்பில் எவ்வளோ தொந்தரவு பண்ண முடியுமோ அவ்வளோ தொந்தரவு பண்ணுவாங்க.
படத்தினுடைய நடிகர்களை அவமானப்படுத்துவாங்க, படத்தினுடைய இயக்குனர் கேட்கறத தரமாட்டாங்க. ஆனால் அதை தாண்டி நான் இந்த படத்தை பண்ணினேன், இந்த படம் எனக்கு கட்டாயம் வெற்றி அடையுன்னு தோணுச்சு. எவ்வளோ தூரம் வாலிஸ் வந்து இந்த படத்துக்காக முடிவு செய்தார்னா, படம் தயாராகி எடிட் ஆயிடுச்சு, ஆனால் ரிலீஸ் டேட்டை முன்னாடி மாற்றினார். ஏன்னா உலகப்போரின் போது நடந்த திருப்பத்திற்கு இணையாக இந்த படத்தை உடனே வெளியிட்டோம்னா படம் வெற்றி அடையும்னு நினச்சி படத்தை வெளியிட்டார். படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாகி பெரிய வெற்றி அடைந்தது. ஆஸ்கார் விழாவில் சிறந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கான ஆஸ்கார் அப்படின்னு அறிவித்த உடனே ஆல்பி வாலிஸ் எழுந்து வாங்கிறதுக்காக எழுந்தார். ஆனால் வார்னர் பிரதர்ஸ் குடும்பம் அவரை உட்கார வச்சுட்டு, வார்னர் பிரதர்ஸ் குடும்பம் போய் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மேடையில் போய் அந்த ஆஸ்கார் விருதை வாங்கிட்டாங்க. ஆல்பி வாலிஸ் தான் சுயசரிதையில் எழுதுகிறாரு, அந்த காட்சியை என்னால் மன்னிக்கவே முடியல. என் படம், நான் தயாரித்தேன், நான் கஷ்டப்பட்டேன், ஆனால் ஸ்டுடியோ உரிமையாளர் கடைசியில் தன்னுடைய படம்னு சொல்லி அந்த விருதை வாங்கிட்டார். அது இந்த சம்பவம் நடந்த சில மாதங்கள்லேயே வாலிஸ் வந்து ஸ்டுடியோ விட்டு வெளியே போயிட்டார். சினிமாவில் நடக்கிற மாறாத ஒரு விஷயம் என்னென்னா இதுதான். யாரோ ஒருவனுடைய உழைப்புக்கு யாரோ ஒருவர் வெகுமதியை வாங்கிடுவார், யாரோ ஒருவர் விருதை வாங்கிட்டு போயிடுவார், யாரோ ஒருவர் அதற்கான புகழை சம்பாரித்து கொண்டு போயிடுவார். உடனே இதில் ஈடுபட்டவர், இரவு பகலாக இந்த படத்திற்காகவே வேலை செய்தவர்கள் கண்டுகொள்ளப்படாமலே மறைஞ்சிருவாங்க. வலி சொல்கிறாரு, இந்த படத்துலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், ஆனால் வெளியே வரும்போது என் மனதில் தோணுச்சு, வார்னர் பிரதர்ஸ் இனிமேல் பெருசாக வரமாட்டாங்க, நம்ம ஊரில் சொல்கிறதா இருந்தால் அவங்க விளங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மனதுக்குள்ளாடியே அவர் சொல்லியிருக்காரு. அது நடந்தது. இதுக்கப்புறம் வார்னர் பிரதர்ஸ் எந்த ஆஸ்கார் விருதையும் வாங்கலை. வாலிஸ்க்கும் இதே மாதிரி தான், அவருக்கும் வாழ்நாளில் ஆஸ்காரை கையில் வாங்கக்கூடிய அந்த பெருமை கிடைக்கல. ஆனால் ஒரு படத்தை தயாரித்து வெற்றிகரமான திரைப்படமாக மாற்றி அதன் மூலம் ஒரு பெரிய கதாநாயகியை உருவாக்கி அந்த படத்தை ஒரு பெரிய படமாக மாற்றின பெருமை வாலிஸ்க்கு இருக்குது. அவர் அதை சுயசரிதையில் சொல்கிறார், எத்தனையோ படம் பண்ணியிருந்தால் கூட எனக்கு இந்த படம் கொடுத்த மரியாதை, இந்த படத்தில் நான் பணியாற்ற போது நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாமே மறக்க முடியாதது. ஒரு சினிமா தயாரிப்பு நிர்வாகியாக எனக்கு இந்த படம் ரொம்ப நெருக்கமானதுங்கிறாரு. படத்தினோட பிரிவை போலவே வாலிஸினோட பிரிவும் படிக்கும் போது நமக்கு மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. படத்தில் இந்த ரெனால்டுன்னு வரக்கூடிய காவல்துறை அதிகாரி ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அவர் கையில் தான் இந்த நகரம் இருக்குது, காசாபிளாங்கா. அவர் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் இங்கேருந்து வெளியேற போக முடியும். அவர் ஒரு பெண் பித்தனாக இருக்கிறது, சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறது, கள்ளத்தனமாக காசு சம்பாதிக்கிறதுன்னு எப்படி மோசடிகளுக்கு துணை செய்யக்கூடியவராக இருக்கிறாருன்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் அவருக்கு ரிக்கோட ஏதோ ஒரு நெருக்கம் இருக்குது. படத்தோட கடைசி காட்சியில் ரிக்கும் அவரும் இணைந்து ஒன்றாக ஒரு புதிய நட்பில் போகிறாங்க அப்படிங்கிற அந்த காட்சி முடியும் போது அவங்க ரெண்டு பேரும் வேற இல்லை, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான மன அமைப்பு கொண்ட ரெண்டு வேற மனிதர்கள் அப்படின்னு நமக்கு புரியுது. இந்த படத்தினுடைய தொடர்ச்சியை எடுக்கணும்னு ஹாலிவுட் விரும்பினாங்க. வார்னர் பிரதர்ஸே பின்னாடி இதோட 2ஆம் பகுதி வரும் அப்படின்லாம் அறிவித்தாங்க, ஆனால் வெளிவரல. இப்போ வரைக்கும் காசாபிளாங்கா திரும்ப எல்லா நாடுகள்லேயும் ஒரு முன்னுதாரணமான படமாக சொல்லப்படுது. இந்த படத்தை ட்ரூஃபோவை வச்சு திரும்பி வண்ணத்தில் எடுக்க விரும்பினாங்க. ஹாலிவுட் அழைத்த போது அவர் சொன்னார், அதை பண்ணவே மாட்டேன், ஏன்னா ஐரோப்பாவில் காசாபிளாங்கா இருக்கக்கூடிய இடம் இப்போ ஒரு வண்ண படம் எடுப்பதால் மாறிடாது, அந்த படத்துக்கு ஒரு கிளாசிக்குங்கிற இடம் வந்துருச்சு, அந்த இடத்த நம்ம மாற்ற முடியாது, அதனால் அந்த படம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னாரு. இப்போ வரைக்கும் அந்த படம் அப்படியே இருக்குது. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, இசை ரெண்டுமே ரொம்ப குறிப்பிடத்தகுந்தது. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, செட்டுக்குள்ளே படமாக்குனா கூட இந்த செட்டை அவ்வளவு நேர்த்தியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த மொராகோ பண்பாட்டோட காசாபிளாங்காவினோட வணிக சந்தையை அப்படி மறு உருவாக்கம் பண்ணியிருப்பாங்க. ஒரு காட்சியில் இங்கிரிட் பெர்க்மன் போய் ஒரு வணிகரிடம் வந்து அவங்க ஒரு உடையை வாங்கிறதுக்காக விலை கேட்பாங்க. அந்த கடை, அங்கே இருக்கக்கூடிய வணிகம், கடையில் இருக்கக்கூடிய வணிகர்கள், ஹோட்டலுக்குள்ளாடி அந்த இரவு விடுதியில் இருக்கக்கூடிய வேறு முகங்கள் எல்லாமே உண்மையான மொராகோவில் இருந்த, காசாபிளாங்காவில் இருந்த காட்சிகளை புகைப்படம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உருவாக்கியிருக்காங்க. ஆனால் 2ஆம் உலகப் போர் இல்லையா, அதனால் பொருட்செலவில் அதிகம் செலவு பண்ணி இப்படி செட்டு போட முடியாது, பெரிய சந்தையை உருவாக்க முடியாதுங்கிறதுனால அவங்க படப்பிடிப்புக்கு முன்னாடி பயன்படுத்தின வேறு பொருட்களை, அதே தயாரிப்பு நிறுவனத்துக்காக தயாரிக்கப்பட்ட பழைய செட்டெல்லாம் கொண்டு வந்து பிரித்து இந்த செட்டாக உருவாக்கியிருக்காங்க. அதனால் இந்த படத்துக்கான செட் ப்ராப்பர்ட்டிஸில் பாதி வேறு ஹாலிவுட் படங்களில்
வார்னர் பிரதர்ஸ் உருவாக்கின படங்கள்லேருந்து வந்த காட்சி. ஆனால் அதை தெரியாத அளவுக்கு இந்த படம் படமாக்கப்பட்டிருக்கு. இங்கிரிட் பர்க்மனோட முகம், அதில் வரக்கூடிய அந்த மென் ஒளி, அவங்களுக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய இருளும் வெளிச்சமும் கலந்த ஒரு அழகு, அந்த இரவு விடுதி படமாக்கப்பட்டிருக்க விதம், இரவு விடுதிக்குள்ளே நடக்கக்கூடிய காட்சிகள், வெளியில் அவங்க விமானத்தில் கடைசியாக போகும்போது இருக்கக்கூடிய விமான நிலையத்துடைய காட்சிகள்னு மறக்க முடியாத ஒளிப்பதிவு. எடிசன் அப்படிங்கிற ஒரு கேமராமேன் தான் இதுக்கு பண்ணியிருக்கார். அவர் ரொம்ப பிரமாதமான ஒளிப்பதிவு படத்துக்கு பண்ணியிருக்கார். அதனாலேயே காசப்ளாங்காவுடைய ஸ்டில்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தாலும் தெரியும். அது அவ்வளோ அழகாக படம் பண்ணப்பட்டிருக்கு. நல்ல ஒளிப்பதிவு, நல்ல நடிப்பு, ஒரு திரைக்கதையில் அழுத்தமான கதாபாத்திரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து காசப்ளாங்காவை இன்னைக்கு வரைக்கும் உலகினுடைய சிறந்த காதல் கதை வரிசையில் முக்கியமான படமாக வைத்திருக்கு. ஆனால் படமடைந்த வெற்றிக்கு அப்புறம் ஹம்ப்ரி போகாட் அடைந்த மகிழ்ச்சியை இங்கிரிட் பர்க்மன் அடையலை. இங்கிரிட் பர்க்மன் தன்னோட பின்னாடி வந்த நேர்காணலில் சொல்கிறாங்க, எனக்கு இது ரொம்ப ஒன்றும் பெரிய படம் இல்லை, என்ன ஒரே மாதிரியான ஒரு ஸ்டீரியோ டைப்டு கதாபாத்திரத்துக்கு வித்திட்ட படம் இதுதான். இதுக்கப்புறம் என்னுடைய கதாபாத்திரம்னாலே காதலனுக்காக போய் நிற்கக்கூடிய, காதலை துறந்த ஒரு பொண்ணு மாதிரியான கதாபாத்திரமாக எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட கேரியரில் இது ஒரு படம் தானே தவிர இது என்னோட சிறந்த படம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு படம் பார்க்குற நமக்கு இந்த படம் தரக்கூடிய அனுபவத்தில் ஒரு புதிய முகம் திரையில் தோன்றி நிஜமான உணர்ச்சிகளை காட்டி, அதில் அவங்களும் ரிக்கும் பேசிக்கிடக்கூடிய காட்சியில் அவங்க முகத்தில் வரக்கூடிய எல்லாத்தையும் சொல்லவும் செய்யணும், சொல்லவும் கூடாது அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு அழகாக இருக்கும். ஏன் அவங்க ரயில் நிலையத்துக்கு ரிக் காத்திருக்கும் போது வரலைங்கிற உண்மையை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த உண்மையின் பின்னாடி தான் இந்த படத்தினுடைய மைய கரு இயங்குது. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு உண்மையாக இருக்குது. இதைவிடவும் அந்த உண்மைக்கு பின்னால் அவர் யார், இல்சா லொண்டுங்கிறவங்க யார், அந்த இல்சா லொண்டு ஏன் அப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னு தெரிய வரும்போது அவர் மீது நமக்கு ஒரு பெரிய மதிப்பு வருது. இந்த 2 பேருக்கு நடுவில், பழைய காதலர்கள் 2 பேருக்கு நடுவில் கணவனாக வரக்கூடிய லாஸ்லோ தான் சிறப்பான ஒரு கதாபாத்திரம். ஏன்னா லாஸ்லோவுக்கு அவர் வதை முகாமில் இருந்த காலத்தில் என்ன ஆனால் இல்சா அப்படின்னு தெரியாது, இல்சாவினுடைய காதலை பற்றி தெரியாது. ஆனால் தனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்க துணிந்த ஒரு மனைவியே அவருக்கு தெரியும். அவங்க 2 பேரில் யாராவது ஒருவருக்கு தான் அனுமதி சீட்டு கிடைக்கும், இங்கேருந்து போக முடியும் அப்படின்னு நினைக்கும் போது லாஸ்லோ அவளை தான் அனுப்ப நினைக்கிறார். தான் மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு. ஆனால் அவர் நினைக்கிறார் நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம் அல்லது 2 பேருமே சிறைப்படுவோம் அப்படின்னு. அவங்க 2 பேரோட நட்பாக ரொம்ப அழகாக சித்தரிச்சிருக்காங்க. ஒரு கணவன் மனைவியாக அவங்களுக்குள்ளாடி நெருக்கம் இருக்குது. பழைய காதலன் திரும்ப உதவி பண்ணுறதுக்காக மட்டும்தான் தேவைப்படுறானே தவிர அந்த காதல் இன்னொரு முறை வராது அப்படின்னு படம் பார்க்கவில்லை தெளிவாக சொல்லிடுறாங்க. அந்த வேளையில் காசாப்ளாங்காவினுடைய திரைக்கதையை நம்ம ஒரு திரைக்கதையாக பார்த்தோம்னா அதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இவங்க நமக்கு எல்சா அறிமுகமாகிற காட்சிக்கு முன்னாடி படம் அவ்வளோ இருக்குது. அது அந்த இடம், அதனுடைய அரசியல் சூழல், அங்கே நடக்கக்கூடிய மோசடி, அதில் வரக்கூடிய ஆபத்து எல்லாத்தையும் படத்தில் முதல்ல சொல்லிடுறாங்க. அப்புறம்தான் இது ஒரு காதல் கதையாகுது. அப்படின்னா படம் 2-3 வேறுபட்ட கதைகளை ஒன்று சேர்த்து ஒரே கதையாக ஆக்கியிருக்காங்கன்னு, அதையும் சென்டிமெண்டலான 2-3 கதைகளை ஒன்று சேர்த்து ஒரு கதையாக ஒரு பேக்கேஜிங்காக மாற்றிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனமும் சொல்லப்படுது. ஆனால் அமெரிக்க மக்களுக்கு பிடித்திருந்தது. ஏன்னா அமெரிக்கன் ஏதோ ஒரு காசாப்ளாங்காவில் ஒரு இரவு விடுதி நடத்தி அங்கே வரக்கூடிய அகதிக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்காங்கும் போது அமெரிக்காவினுடைய பிம்பம் மாறுகிறது. அமெரிக்கக்காரங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடையாளத்தை உருவாக்குது. இதைத்தான் படம் உருவாக்கணும் அப்படின்னு ஸ்டுடியோ விரும்பிச்சு உருவாக்கியது, வெற்றி பெற்றது. இன்றைக்கி அந்த அடையாளங்கள்லாம் மாறிடுச்சு. இன்றைக்கி அந்த அடையாளங்கள்லாம் முக்கியம் இல்லை. 2ஆம் உலகப் போரினுடைய சூழல் முக்கியம் இல்லை. அந்த சூழலை தெரிந்து கொள்ளாமல் கூட நம்ம இந்த படத்தை பார்க்கலாம். தெரிந்து கொள்ளாமல் பார்க்கும்போது நமக்கு பிரிந்த காதலர்கள் திரும்ப சந்திக்கும் போது என்ன நடக்கும், கணவன் என்ன நினைப்பான், இவர்கள் ஒன்று சேர்வாங்களா, அந்த எளிய காதல் கதை நெருக்கமாக இருக்குது. காசாப்ளாங்காவினுடைய இசை, ஒளிப்பதிவு, எடிட்டிங், நடிப்பு எல்லாமும் இப்போ வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது. அப்படி ஒரு படம் உருவாக்கப்படும் போதே எல்லாரும் சிறப்பாக சேர்ந்து செஞ்சாங்கன்னா அதுக்கான இடம் எப்போவும் இருக்குங்கிறதுக்கு இந்த படமும் ஒரு உதாரணம். சென்னையில் இந்த படம் வெளியாகி பெரிய வெற்றியை அந்த காலத்தில் பெற்றிருக்கு. ஆங்கில நாளிதழ்கள் இதுக்கு விமர்சனம் எழுதியிருக்கு. அதெல்லாம் படிக்கும்போது தெரியுது, அமெரிக்காவில் அல்ல உலகம் பூரா இந்த படம் அடைந்த வெற்றி ஒன்று போல தான் இருந்திருக்குன்னு. இந்த வெற்றி இன்றும் தொடருகிறதுங்கிறது தான் காசாப்ளாங்காவுக்கான இடம் உறுதியாக இருக்குங்கிறதுக்கான அர்த்தம்.
இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.